பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உபாகமம் அதிகாரம் 32வது அதிகாரத்திலே 10வது வசனம். பாலான நிலத்திலும் ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்ணின் மணியை போல காத்தருளினார். எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? ஆமென். நாம் கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, பாலைவன பகுதியில, அவாந்திர வழியான ஒரு பகுதியில, எங்கிட்டு போகணும்னு தெரிய முடியாத ஒரு பகுதியில, கண்ணை கட்டி விட்ட மாதிரி, ஐயோ நான் என்ன செய்வேன், நான் எங்க போவேன், என்னுடைய சூழ்நிலை எல்லாம் அவ்வளவுதானா, என் வாழ்க்கை முடிஞ்சு போயிருச்சா என்று சொல்லி நம்ம அங்கலாய்க்கின்ற வேலையில, ஒண்ணுமே செய்ய முடியாம ஒரு நிர்மூலமாக கூடிய சூழ்நிலையில இருக்கக்கூடிய வேளையில கர்த்தர் நம்மை கண்டுபிடிக்கின்றது இருக்கிறார். எந்த ஒரு இக்கட்ல இருந்தாலும், இப்பேற்பட்ட ஒரு ஆபத்துல இருந்தாலும், யாருமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு பாதையில நம்ம சென்று கொண்டிருந்தாலும் தேவன் நம்மை கண்டுபிடித்து பள்ளத்திலேயோ குழியிலேயோ விழுந்து விடாம நம்மை கண்டுபிடித்து நடத்துகிறார், நடத்தினார் என்று சொல்லி அழகாக குறிப்பிடுகிறது. சரியான பாதையில நம்ம நடத்துகிறார். இந்த பாதையில போனா நம்ம விழுந்து விடுவோம் என்று சொல்லி தேவன் அறிந்து நம்மை சரியான பாதையில நம்முடைய கரங்களை பிடித்து அவர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். மூன்றாவது காரியம், நம்மை உணர்த்துகிறார். இந்த பாதையில நீ போகாத, இந்த சூழலில் நீ அகப்பட்டுக் கொண்டால் உன் வாழ்க்கை மிகுந்த வேதனைக்குள்ளாக காணப்படும், இந்த காரியத்தை நீ செய்யாத, இந்த காரியங்களுக்கு நீ உடன்படாதே என்று சொல்லி நம்மை உணர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். வேத வார்த்தையின் மூலமாக, நம்முடைய சிந்தனைகள் மூலமாக, நம்முடைய எண்ணங்கள் மூலமாக, நல்ல மனிதர்கள் மூலமாக கட்ட ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். கடைசி காரியம், கண்ணின் மணியை போல காத்தருளினார். ஆமாங்க, நம்முடைய கருவெளியை இந்த இமையானது எவ்வாறு பாதுகாக்கிறதோ அதை போல தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர்கள் ஆமென் சொல்லாமா? ஆமாங்க, உங்களை கண்டுபிடித்தார், உங்களை நடத்தினார், உங்களை உணர்த்தினார், கண்ணின் மணியை போல பாதுகாத்தார், உங்களை பத்திரமாக பாதுகாக்கிறார். வேத வசனத்துல ஆண்டவர் குறிப்பிடக்கூடிய காரியம் அதுதான். நீ எங்க போயிருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலை அகப்பட்டிருந்தாலும் சரி, ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், அவர் உன்னை விடுவிக்கவும், அவர் உன்னை கண்டுபிடிக்கவும், அவர் உன்னை நடத்தவும், அவர் உன்னை உணர்த்தவும், அவர் கண்ணின் மணியை போல பாதுகாக்கவும் நல்லவராக வல்லவராக இருக்கிறார். அவரை விசுவாசிங்க, அவரை பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நிறைவான வாழ்வுக்குள்ளாக நடத்தி சந்தோஷத்தையும் சமாதானத்தை அளித்து பாதுகாத்து நடத்தி காத்துக் கொள்வாராக. ஆமென். God bless you.